வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை மிகவும் வித்தியாசமானது, மிகவும் பரபரப்பானது, மேலும் மனதை குழப்பக்கூடியது. இது போன்ற அதிரடியான மற்றும் சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு சிறைக்கதை, ஆனால் இது சாதாரண சிறைக்கதை அல்ல. இது நட்பு, காதல், துரோகம் மற்றும் பழிவாங்குதல் போன்ற உணர்வுகளின் பின்னணியில் நடக்கும் ஒரு சோகமான சம்பவம். இந்த கதையின் மையத்தில் நிற்பவர் ஒரு கைதி. அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவனது கடைசி ஆசை கேட்டபோது அவன் கூறியது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. தான் தனது மனைவியுடன் கடைசியாக ஒரு இரவை கழிக்க விரும்புவதாக அவன் கூறுகிறான். இது மிகவும் விசித்திரமான கோரிக்கை, ஏனென்றால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் கடைசி நேரத்தில் கடவுளை நினைப்பதோ அல்லது மன்னிப்பு கேட்பதோ இயற்கை. ஆனால் இவனோ தன் மனைவியுடன் இரவு கழிக்க விரும்புகிறான். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள சிறைத்துறை முடிவு செய்கிறது. ஆனால் இந்த முடிவின் பின்னால் வேறு ஏதோ சூழ்ச்சி இருப்பதாக உணர்கிறேன். சிறைத்துறை அதிகாரிகளுக்கு இந்த கோரிக்கை பற்றி முழுமையான தெளிவு இல்லை, ஆனாலும் அவர்கள் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த நிகழ்வு சிறையில் முதல் முறையாக நடப்பதால் அனைவருக்கும் பரபரப்பாக இருக்கிறது. கைதியின் மனைவி சிறைக்கு வருகிறாள். அவள் மிகவும் அழகானவள், ஆனால் தன்னை ஒரு முக்காடால் மூடிக்கொள்கிறாள். அவளை பார்க்கும்போதே ஏதோ மர்மம் இருப்பது போல் தோன்றுகிறது. சிறை அதிகாரிகள் அவளை சோதனை செய்கிறார்கள். பின்னர் அவர்கள் இருவரும் ஒரு தனி அறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அந்த அறை முழுவதும் ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இது யாருக்கும் தெரியாது, கைதிக்கு கூட தெரியாது. சிறை அதிகாரி விமல் இந்த கேமராக்களை பொருத்த உத்தரவிட்டார். அவர் ஏன் இப்படி செய்தார் என்பது பின்னர் புரியும். இப்போது அந்த அறைக்குள் கணவனும் மனைவியும் தனியாக இருக்கிறார்கள். வெளியில் காவலர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். அறையின் கதவில் பூட்டு கிடையாது. இது வினோதமானது. இந்த காட்சியை பார்க்க பார்க்க எனக்கு பதற்றம் அதிகரிக்கிறது. காரணம், இந்த கேமராக்கள் மூலம் ஜெயிலர் என்ன பார்க்கப் போகிறார் என்பது எனக்கு தெரியும். அவர் ஒரு மோசமான மனிதர். அவரது நோக்கம் தெளிவாக புரிகிறது. இந்த கதை இங்கு முடிவடையவில்லை. அடுத்த பகுதியில் இந்த இரவில் என்ன நடந்தது, ஜெயிலர் என்ன பார்த்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது மிகவும் ஆச்சரியமான திருப்பமாக இருக்கும். எனவே இந்த கதையின் அடுத்த பகுதியை தவறவிடாமல் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நாம் முந்தைய பகுதியில் பார்த்தோம், கைதி தனது மனைவியுடன் கடைசி இரவை கழிக்க விரும்பினான். அவர்கள் இருவரும் அறைக்குள் சென்றதும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த ரகசிய கேமராக்கள் செயல்படத் தொடங்கின. நானும் ஜெயிலர் விமலும் அந்த காட்சிகளை வேறு அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்தோம். ஜெயிலர் விமலின் முகத்தில் ஒரு வினோதமான புன்னகை இருந்தது. அவர் இந்த பெண்ணின் மீது மோகம் கொண்டிருந்தார். இந்த கேமராக்களை பொருத்துவதன் உண்மையான நோக்கம் அதுதான். அவர் இந்த காட்சிகளை பதிவு செய்து பின்னர் அந்த பெண்ணை மிரட்டி தனது இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ள திட்டமிட்டிருந்தார். ஆனால் கேமராவில் தெரிந்த காட்சி அவரது கண்களை கவர்ந்தது. கைதியும் அவனது மனைவியும் முதலில் அமைதியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பின்னர் அவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. கைதி தனது மனைவியிடம் கேட்டான், "உனக்கு என் மீது உண்மையான காதல் இருக்கா, அல்லது நீ என்னை ஏமாற்றி விட்டாயா?" அவன் மனைவி பதில் சொல்லவில்லை. அவள் மௌனமாக இருந்தாள். இந்த மௌனமே அவளுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டது போல் இருந்தது. கைதி மேலும் கேட்டான், "என்னுடைய நண்பன் சுப்பிரமணி உன்னை தொந்தரவு செய்ததாக சொன்னாய். ஆனால் உண்மையில் நீதான் அவனை தொந்தரவு செய்தாய். நீதான் எங்கள் நட்பை கெடுத்தாய்." இதை கேட்டதும் அவன் மனைவி கோபமடைந்தாள். அவள் எழுந்து நின்று, "ஆமாம், நான்தான் உங்கள் நட்பில் விஷத்தை கலந்தேன். உனக்கு தெரியுமா, உன் நண்பன் சுப்பிரமணி ஒரு நல்ல மனிதன். அவன் என்னை எப்போதும் மதித்தான். ஆனால் நான் அவனை விரும்பினேன். அவன் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அதனால்தான் நான் உனக்கும் அவனுக்கும் இடையில் பிரச்சனையை உண்டாக்கினேன்." இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது.
உண்மையில் இந்த பெண்தான் இந்த கொலைக்கு காரணம். அவள்தான் தன் கணவனையும் அவன் நண்பனையும் பிரித்தாள். அவள் ஒரு பொல்லாத பெண். அவளது இந்த ஒப்புதலை கேட்டு ஜெயிலர் விமல் அதிர்ச்சியடைந்தார். ஆனால் அவருக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது. ஏனென்றால் இப்போது அவர் இந்த பெண்ணின் மீது அதிகாரத்தை செலுத்த முடியும். இந்த காட்சி முடிந்ததும் நாங்கள் இருவரும் அந்த அறைக்கு ஓடினோம். ஜெயிலர் அந்த பெண்ணை உடனே தனது அறைக்கு அழைத்துச் சென்றார். கைதி எங்களை பார்த்து கதறினான். என் மனைவியை எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள்? அவளை என்னிடம் விட்டுவிடுங்கள். ஆனால் யாரும் அவன் பேச்சை கேட்கவில்லை. நான் அந்த கைதியிடம் அமைதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு ஜெயிலரை பின்தொடர்ந்தேன். ஜெயிலரின் அறைக்கு சென்றபோது கதவு பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே இருந்து அந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு சிறிய உத்தியோகஸ்தர். ஜெயிலரை எதிர்க்கும் தைரியம் எனக்கு இல்லை. இந்த சம்பவம் முழுவதும் ஒரு பெரிய சூழ்ச்சியாக இருந்தது. கைதி தனது மனைவியின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்த விரும்பினான். அதற்காகவே அவன் தனது கடைசி ஆசையாக அவளை வரவழைத்தான். அவனுக்கு ஜெயிலரின் கெட்ட பழக்கங்கள் தெரியும். அதனால் அவன் வேண்டுமென்றே இந்த திட்டத்தை தீட்டினான். இப்போது அவனது மனைவி ஜெயிலரின் பிடியில் சிக்கியுள்ளாள். இந்த கதையின் அடுத்த பகுதியில் என்ன நடக்கும்? கைதியின் தூக்கு தண்டனை என்ன ஆகும்? அவனது மனைவி தப்பிக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். கதையின் முந்தைய பகுதியில் ஜெயிலர் அந்த பெண்ணை தனது அறைக்கு அழைத்துச் சென்றதை பார்த்தோம். இப்போது நான் அந்த கைதியின் அறைக்கு திரும்பி வந்தேன். அவன் இன்னும் தனது மனைவியைப் பற்றி கவலையுடன் இருந்தான். நான் அவனிடம் அமைதியாக உட்கார சொன்னேன். பின்னர் அவனிடம் முழு உண்மையை கேட்டேன். தங்கராஜ், நீ உண்மையில் உன் நண்பனை ஏன் கொன்றாய்? இப்போது உன் மனைவி சிறையில் இருக்கிறாள். உனக்கு மரண தண்டனை உள்ளது. நீ உண்மையை சொல்ல வேண்டும் என்று கேட்டேன். தங்கராஜ் சற்று நேரம் அமைதியாக இருந்தான். பின்னர் அவன் சொல்ல ஆரம்பித்தான். நானும் சுப்பிரமணியும் சிறுவயது நண்பர்கள். எங்கள் நட்பு மிகவும் நெருங்கியது. நாங்கள் ஒன்றாக படித்தோம், ஒன்றாக வேலை செய்தோம். எங்களுக்குள் எந்த இரகசியமும் இல்லை. ஆனால் என் மனைவி அமலா வந்த பிறகு எல்லாம் மாறியது. அவள் முதலில் சுப்பிரமணியிடம் அதிகமாக பேசுவாள். நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பின்னர் அவள் சுப்பிரமணி தன்னை தொந்தரவு செய்வதாக சொன்னாள். எனக்கு முதலில் நம்பிக்கை வரவில்லை. ஆனால் அவள் அடம்பிடித்தாள். ஒரு நாள் நான் சுப்பிரமணியை பின்தொடர்ந்து சென்றேன். அவன் என் வீட்டிற்கு வந்தான். என் மனைவி அவனிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். அவள், போதும் சுப்பிரமணி, இனி உன் வரம்பை தாண்டாதே என்று சொன்னாள். அதற்கு சுப்பிரமணி, நீ என் பேச்சை கேட்காவிட்டால் நான் கட்டாயமாக தாண்டுவேன் என்று பதிலளித்தான். இதை கேட்டதும் எனக்கு கோபம் வந்தது. ஆனால் நான் உள்ளே செல்லவில்லை. அன்று இரவு நான் அமலாவை அவள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அடுத்த நாள் சுப்பிரமணியை என் வீட்டிற்கு அழைத்தேன். நான் அவனிடம், ஏன் என் மனைவியை தொந்தரவு செய்கிறாய் என்று கேட்டேன். அவன் சிரித்தான். உனக்கு தெரியுமா உன் மனைவி யார் என்று? அவள் ஒரு பொல்லாதவள். அவள் என்னை காதலிப்பதாக சொன்னாள். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். அதனால் அவள் உனக்கும் எனக்கும் இடையில் பிரச்சனையை உண்டாக்குகிறாள் என்றான். இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் அவனை அடிக்க ஆரம்பித்தேன். அவனும் திரும்பி அடித்தான். போராட்டத்தில் தவறுதலாக கத்தி என் கையில் குத்தியது. நான் பயந்து போய் அவனை தாக்கினேன். ஆனால் எனக்கு தெரியவில்லை, அந்த கத்தி அவனது முக்கிய நரம்பை தாக்கியது. அவன் உடனே இறந்துவிட்டான். நான் என்ன செய்தேன் என்று புரியாமல் போலீசில் சரணடைந்தேன். நீதிமன்றம் எனக்கு மரண தண்டனை விதித்தது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு மிகவும் வேதனையை தந்தது. என் நண்பன் இறந்துவிட்டான். அவன் மீது எனக்கு இருந்த நம்பிக்கையை நான் இழந்தேன். என் மனைவியின் சதிதான் இதற்கு காரணம். அதனால்தான் நான் இறப்பதற்கு முன் உண்மையை வெளிப்படுத்த விரும்பினேன். என் மனைவியின் உண்மையான முகத்தை உலகம் அறிய வேண்டும்.
அதற்காகவே நான் அவளை இங்கு வரவழைத்தேன். இதைக் கேட்டதும் எனக்கு அந்த கைதி மீது இரக்கம் வந்தது. அவன் ஓர் அப்பாவி. அவனது மனைவியின் சதிதான் அவனை குற்றவாளியாக்கியது. இந்த கதையின் முடிவு என்னவாக இருக்கும்? அடுத்த பகுதியில் கைதிக்கு தூக்கு தண்டனை நிறைவேறுமா? அவனது மனைவி என்ன ஆனாள்? தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தங்கராஜின் உண்மையான கதையை கேட்ட பிறகு நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். அவன் ஒரு நல்ல மனிதன். ஆனால் அவனது மனைவி அமலாவின் சூழ்ச்சியால் அவன் ஒரு கொலைகாரனாக மாறிவிட்டான். நான் ஜெயிலர் விமலிடம் இதை பற்றி பேச விரும்பினேன். ஆனால் அவர் அமலாவுடன் தனது அறையில் இருந்தார். கதவு பூட்டப்பட்டிருந்ததால் நான் உள்ளே செல்ல முடியவில்லை. சற்று நேரம் கழித்து ஜெயிலர் வெளியே வந்தார். அவரது முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை இருந்தது. அவர் என்னிடம், அந்த பெண் இப்போது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாள். அவள் எனக்கு பயப்படுகிறாள். இனி அவள் என்ன சொன்னாலும் கேட்பாள் என்று கூறினார். எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் நான் எதுவும் பேசவில்லை. நான் அமைதியாக அங்கிருந்து சென்றேன். அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் நினைத்தேன், இந்த உலகத்தில் எத்தனை பெண்கள் இப்படி பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள்? எத்தனை ஆண்கள் அவர்களின் சூழ்ச்சியில் சிக்கி தங்கள் வாழ்க்கையை இழக்கிறார்கள்? அமலா ஒரு தந்திரமான பெண். அவள் தனது அழகை பயன்படுத்தி ஆண்களை கவர்ந்து பின்னர் அவர்களை அழிக்கிறாள். அவள் முதலில் சுப்பிரமணியை காதலிப்பதாக சொல்லி அவன் மறுத்ததும் அவனை தன் கணவனின் எதிரியாக மாற்றினாள். இதனால் சுப்பிரமணி கொல்லப்பட்டான். தங்கராஜ் மரண தண்டனை பெற்றான். இப்போது அமலா ஜெயிலரின் பிடியில் இருக்கிறாள். அவளுக்கு இது தக்க தண்டனைதான். ஆனால் ஜெயிலர் அவளை எப்படி நடத்துகிறார் என்பதை நினைத்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவள் ஒரு பெண். அவள் தவறு செய்தாலும் அவளை இப்படி நடத்துவது சரியல்ல. மறுநாள் காலையில் தங்கராஜ்க்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் நாள். அவன் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்தான். அவனது முகத்தில் எந்த பயமும் இல்லை. அவன் மிகவும் அமைதியாக இருந்தான். நான் அவனது அறைக்கு சென்று, தங்கராஜ், உனக்கு ஏதாவது கடைசி ஆசை உள்ளதா என்று கேட்டேன். அவன் சிரித்தான். எனக்கு எந்த ஆசையும் இல்லை. என் நண்பன் இறந்துவிட்டான். என் மனைவி என்னை காட்டிக் கொடுத்து விட்டாள். இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் இல்லை. நான் மரணத்தை வரவேற்கிறேன். ஏனென்றால் மரணத்தில்தான் நான் அமைதியை காண்பேன் என்று கூறினான். அவனது வார்த்தைகள் என்னை மிகவும் குழப்பின. அவனுக்கு மரண பயம் இல்லை. அவன் இறக்கத் தயாராக இருக்கிறான். ஆனால் நான் அவனிடம், உன் மனைவிக்கு என்ன ஆனது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவன் தலையை அசைத்தான். அவளுக்கு எது நடந்தாலும் அது அவளுடைய கர்மா. நான் அவளை பற்றி கவலைப்படவில்லை. அவள்தான் என் வாழ்க்கையை நாசமாக்கினாள். இப்போது அவளுக்கு தக்க பதில் கிடைக்கும். இதை கேட்டதும் எனக்கு அந்த பெண் மீது ஒரு சிறிய இரக்கம் வந்தது. ஆனால் அதே சமயத்தில் அவள் செய்த தவறுகள் மிகவும் கொடூரமானவை. அவள் ஒரு மனிதனை கொல்வதற்கு காரணமாக இருந்தாள். இந்த கதையின் உச்சகட்டத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம். தங்கராஜின் தூக்கு தண்டனை எப்படி நிறைவேறுகிறது? அமலாவின் முடிவு என்ன? இந்த சுவாரஸ்யமான கதையை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறுநாள் காலை வந்தது. சிறை முழுவதும் பதற்றமான சூழல் நிலவியது. தங்கராஜிற்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கும் நாள். அவன் காலையில் எழுந்து சாப்பிட்டு தன்னை தயார்படுத்தி கொண்டான். நான் அவனுடன் இருந்தேன். அவனது முகத்தில் அமைதி இருந்தது. சற்று நேரத்தில் ஜெயிலர் விமல் வந்தார். அவர் தங்கராஜை பார்த்து, இன்று உனது கடைசி நாள். உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதா என்று கேட்டார். தங்கராஜ் அமைதியாக, எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் என் மனைவியின் உண்மையான முகத்தை உலகம் அறிந்திருக்க வேண்டும். அந்த கேமரா பதிவுகளை வெளியிடுங்கள். அவள் செய்த தவறுகளுக்கு அவள் தண்டனை பெற வேண்டும் என்று கூறினான். ஜெயிலர் சிரித்தார். அந்த பதிவுகள் என்னிடம் உள்ளன. நான் அவற்றை வெளியிட மாட்டேன். ஏனென்றால் அந்த பதிவுகளை வைத்து நான் அந்த பெண்ணை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன். அவள் இனி என் அடிமை என்று கூறினார். இதை கேட்டதும் தங்கராஜிற்கு கோபம் வந்தது. நீங்கள் ஒரு பொல்லாத மனிதர். நீங்கள் ஒரு பெண்ணை அடிமையாக்குவது சரியல்ல என்று கத்தினான்.
ஜெயிலர் அவனை பார்த்து, நீ உன் வேலையைப் பார். அவள் என்னிடம் வந்தது அவள் தவறு. அவள் ஒரு பொல்லாதவள், அவளுக்கு இது தக்க தண்டனை என்று சொல்லிவிட்டு சென்றார். தங்கராஜ் என்னிடம் கெஞ்சினான். தயவு செய்து அந்த பதிவுகளை எடுத்து உலகத்திற்கு காட்டுங்கள். என் மனைவி தண்டனை பெற வேண்டும். அவள் எங்கள் நட்பை கெடுத்துவிட்டாள். அவள் ஒரு கொலைகாரி என்றான். நான் மிகவும் குழப்பமடைந்தேன். என்னால் ஜெயிலரை எதிர்க்க முடியாது. ஆனால் தங்கராஜின் கோரிக்கை என்னை வாட்டியது. நான் அவனிடம், நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் ஜெயிலர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றேன். சற்று நேரத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றும் நேரம் வந்தது. காவலர்கள் தங்கராஜை அழைத்துச் சென்றனர். நானும் அவர்களுடன் சென்றேன். தூக்கு மேடையில் தங்கராஜ் அமைதியாக நின்றான். அவனது கண்களில் கண்ணீர் இல்லை. அவன் இறக்க தயாராக இருந்தான். தூக்கு கயிறு அவன் கழுத்தில் வைக்கப்பட்டது. ஜெயிலர் அவனிடம், உனக்கு ஏதாவது கடைசி வார்த்தை என்று கேட்டார். தங்கராஜ் சுற்றும் பார்த்தான். பின்னர் அவன் சொன்னான், நான் என் நண்பனை கொன்றேன். அது தவறுதான். ஆனால் என் மனைவிதான் அதற்கு காரணம். அவள் ஒரு விஷக்கள்ளி. அவள் எங்கள் நட்பில் விஷத்தை கலந்தாள். நான் மரணிக்கிறேன். ஆனால் அவள் தப்பிக்கக்கூடாது. அவளும் தண்டனை பெற வேண்டும். இதை கேட்டதும் ஜெயிலர் சிரித்துவிட்டு, அவள் இப்போது என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாள். அவளை யாரும் தொட முடியாது என்றார். தங்கராஜ் தன் கண்களை மூடிக்கொண்டான். தூக்கு கயிறு இறுக்கப்பட்டது. சில நிமிடங்களில் தங்கராஜ் இறந்துவிட்டான். அவனது மரணம் மிகவும் சோகமாக இருந்தது. ஒரு அப்பாவி மனிதன் தன் மனைவியின் சூழ்ச்சியால் தன் நண்பனை இழந்து மரணத்தையும் தழுவினான். இந்த கதையின் முடிவு என்ன? அமலா தப்பிக்க முடியுமா? ஜெயிலரின் முடிவு என்ன? இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். தங்கராஜின் மரணத்திற்கு பிறகு சிறை முழுவதும் ஒரு சோகமான சூழல் நிலவியது. ஆனால் ஜெயிலர் விமலுக்கு அந்த சோகம் ஒரு பொருட்டாக இல்லை. அவர் அமலாவை தனது அறையில் அடைத்து வைத்திருந்தார். நான் ஜெயிலரை பார்க்க சென்றபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் என்னிடம், இப்போது அந்த பெண் முழுவதும் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாள். அவள் எனக்கு பயந்து நான் சொன்னதையெல்லாம் செய்கிறாள். இதுதான் அவளுக்கு தக்க தண்டனை என்று கூறினார். எனக்கு மிகவும் கோபமாக இருந்தது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். நான் அவரிடம், ஜெயிலர், இது சரியல்ல. அவள் ஒரு பெண். அவள் தவறு செய்திருந்தாலும் அவளை இப்படி நடத்துவது மனிதாபிமானமற்றது என்றேன். அவர் கோபமடைந்தார். நீ உன் வேலையைப் பார். இது என் விஷயம். நான் எப்படி நடத்த வேண்டும் என்று நான் முடிவு செய்வேன் என்று கத்தினார். நான் அங்கிருந்து வெளியேறினேன். அன்று இரவு நான் ஜெயிலரின் அறைக்கு சென்றேன். அமலா அழுது கொண்டிருந்தாள். அவள் என்னை பார்த்ததும், தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். இந்த மனிதன் என்னை மிகவும் கொடூரமாக நடத்துகிறான். நான் தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் இது மிகவும் கடுமையான தண்டனை என்று கெஞ்சினாள். எனக்கு அவள் மீது இரக்கம் வந்தது. அவள் ஒரு பொல்லாதவள்தான். ஆனால் ஜெயிலர் செய்வது மிகவும் மோசமானது. நான் அவளிடம், நீ உன் கணவனை ஏன் காட்டிக் கொடுத்தாய்? அவனும் அவனது நண்பனும் அப்பாவிகள் என்று கேட்டேன். அமலா அழுது கொண்டே, எனக்கு தெரியாது. நான் சுப்பிரமணியை காதலித்தேன். ஆனால் அவன் என்னை மறுத்துவிட்டான். அதனால் நான் கோபத்தில் இந்த சூழ்ச்சியை செய்தேன். எனக்கு இப்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னாள். அவளது கண்களில் உண்மையான வருத்தம் இருந்தது.